தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகஸ்ட் மாதத்துடைய முதல் நாளிலே தாயாம் திரவையானது புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் இத்தாலிய நாட்டு தேசத்தைச் சேர்ந்தவர். 18ஆம் நூற்றாண்டிலே பிறந்து ஏறக்குறைய 91 ஆண்டுகள் இவர் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து பல பணிகளை திருவைக்கு 17-18 நூற்றாண்டுகளே இவர் ஆற்றியிருக்கின்றார். இவர் புதிதாக ஒரு சபையை நிறுவியிருக்கின்றார். ரிடம்டோரிஸ், இரட்சகர் சபை என்று சொல்லுவார்கள். உலகெங்கும் இந்த சபையார் இன்றைக்கு பல பணிகளை இன்றைக்கு முன்னெடுக்கின்றார்கள். மறையுரை ஆற்றுவதிலே நல்ல ஒரு சிறந்த குருக்களாக இன்னும் மக்களுக்கு ஒற்றுமையும் இன்னும் மக்களுடைய திருச்சபை வாழ்விலே பல புத்தகங்களையும் இவர் தன்னுடைய வாழ்விலே இவர் ஆற்றியிருக்கின்றார், எழுதியிருக்கின்றார். பல பணிகளை இவர் திருவைக்கு கொடுத்திருக்கின்றார். சிறு வயதிலேயே இவர் நன்கு படித்து அந்த ரோமைக்குரிய சட்டத்திலே இவர் பயிற்சி பெற்றிருக்கின்றார். ஆக அந்த சிவில் லா என்று சொல்வார்கள், அதில் இவர் தேர்ந்து இவர் வக்கீலாக பணி செய்தார். ஆனால் சில நாட்களிலே அவர் இந்த வக்கீல் பணி செய்கின்ற பொழுது தோல்விகளை இவர் வாழ்விலை கண்டார். அதன் பிறகு அந்த சிவில் சட்டத்திலிருந்து அவர் விலகி திருச்சபை சட்டத்தை அவர் படித்து அந்த கேனன் லா என்று சொல்லுவார்கள் திருவையிலே, அத்தகைய திருச்சபை சட்டத்திலே ஒரு சிறந்த ஒரு கல்வியாளராக, சிறந்த ஒரு பயிற்சி பெற்றவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பல புத்தகங்களை அன்னை மரியாள் மீது கொண்டிருக்கிற பக்தியினால் பல புத்தகங்களை இன்றைக்கு மறையுரைகளுக்கு இன்னைக்கு ஏதாவது உதவி தேவையென்றால் அல்போன்ஸ் மரியலிகருடைய புத்தகங்கள் இன்றைக்கும் நாம் மறையுரை கொடுக்க நமக்கு உதவியாக இருக்கிறது. கடவுளுடைய அருளை இன்னும் அன்னை மரியாளுடைய துணையை நாம் ஒவ்வொருவருமே பெறுவதற்கு இவர் ஒரு முன்மாதிரியாக இவருடைய சிந்தனை இன்றைக்கும் திருச்சபைக்கு இன்றைக்கு பயன்படக்கூடிய வகையிலே இன்றைக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு அன்னை மரியாள் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். தன்னுடைய வாழ்நாளிலே நல்ல குருவாகி ஆயராக பணி செய்கின்றார். அதே சமயத்திலே திருச்சபையினுடைய மறை வல்லுநராக இவர் அழைக்கப்படுகிறார். அல்போன்ஸ் மரிய லிகோரி, அவருடைய பெயரிலேயே மாதாவுடைய பெயர் இருக்குது, மரிய லிகோரி என்று. அந்த அளவுக்கு மாதாவுடைய பக்தர். இந்த ஆகஸ்ட் மாதம் அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய மாதம். அது இந்த சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவ மாதா நம்ம அனைவரையும் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நம்ம ஒவ்வொருவரையும் அன்போடும் பாசத்தோடும் ஒவ்வொருவரையும் வழிநடத்தக்கூடிய தாய். அத்தகைய ஒரு தாயினுடைய ஒரு பக்தராக வாழ்ந்தவர் தூய அல்போன்ஸ் மரிய லிகோரி. ரிடம்டோரி அந்த சபை, இன்னும் துறவற வாழ்வு, இன்னும் பல மக்களுக்கு பணியாற்றுவது, குறிப்பாக 18ஆம் நூற்றாண்டில் ஏழைகளுக்கு அவர் பணியாற்றி இருக்கின்றார். இன்னும் திருச்சபையை பாரம்பரியங்களை கட்டி காத்திருக்கின்றார். பல புத்தகங்களை அவர் எழுதியிருக்கின்றார். எவ்வாறு இவ்வளவு பணிகளையும், சபை சார்ந்த பணிகளிலும் இன்னும் மறை மாவட்டம் சார்ந்த ஆயர் சார்ந்த பணிகளையும் இவர் எவ்வாறு முன்னெடுக்கிறார் என்றால், அன்னை மரியாளிடம் ஒவ்வொரு நாளும் இவர் அரை மணி நேரம் அன்னை மரியாளுடைய சுருவத்தின் முன்பாக உட்கார்ந்து ஜெபிப்பாராம். அந்த நாள் தான் இவரால் இத்தகைய பணிகளையும் சபை சார்ந்த துறவற மடத்தின் சார்பாக பல பணிகளை ஏறக்குறைய 91 ஆண்டுகள் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து பல சவால்களை அவர் சந்தித்திருக்கின்றார். பல துன்பங்களை அவர் எதிர்கொண்டிருக்கின்றார். இத்தகைய ஒரு அரும்பணி ஆற்றிய தூய அல்போன்ஸ் மரிய லிகோரியுடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம். நாமும் அன்னை மரியாள் மீது பற்று கொண்டவர்களாக, அன்னை மரியாளுடைய வாழ்விலே நாம் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபித்து குடும்பத்திலே இன்றைக்கு அருளையும் இரக்கத்தையும் இந்த நாளிலே நாம் வேண்டுவோம். இன்றைய வாசகங்களை முதல் வாசகத்திலே எரேமியா இறைவாக்கினரை மக்களே காப்பாற்றுகின்றார்கள். கொலை தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம், ஏனெனில் நாம் கடவுளான ஆண்டவரின் பெயராலே இவர் நம்மிடம் பேசியிருக்கிறார் என்று கடவுளுடைய வார்த்தை இவர் எடுத்துரைக்கிறார். இவரை கொல்ல வேண்டாம் என்று அங்க மக்களே முடிவு செய்கிறார்கள். அந்த அளவுக்கு எந்த ஒரு பழி சொல்லுக்கும் அநியாய தீர்ப்புக்கு நம்ம ஆளாகக்கூடாது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே எரேமியா காப்பாற்றப்படுகின்றார். ஆனால் அதே சமயத்திலே இன்றைக்கு நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் அந்த ஏரோதை கேள்வி கேட்கின்றார், உண்மைக்கு சான்று பகர்கிறார், நீ செய்வது தவறு என்று சுட்டு காட்டுகின்றார். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பலரும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஏரோதியால் அநியாயமாக உள்ளே ஊடுருகின்றால், தன் மகளை தூண்டுகின்றால், அதுவும் ஏரோது அந்த குடி போதையிலே வாக்குறுதியை அவன் கொடுத்து விடுகின்றான். தான் நான் பார்க்கிறோம். சில வேளைகளிலே நம்மை மறந்து நம்முடைய மயக்க நிலையிலே, இன்றைக்கு மாய நிலையிலே இன்றைக்கு அநேக பேர் தங்களுடைய வாக்குறுதிகளை இன்றைக்கு கொடுத்து விடுகிறார்கள். அதன் பிறகு ஏரோது வருந்தினான். காரணம், நேர்மையான இந்த இறைவாக்கினரை திருமுழுக்கு யோவானை நான் கொல்ல திட்டமிட்டு விட்டேனே,
அப்படி ஆணையிட்டு விட்டேனே, வாக்குறுதி கொடுத்து விட்டேனே என்று அவன் மனம் வருந்தினான் என்பதை நான் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆக இன்றைய வாழ்நாளிலே நாம் எந்த ஒரு சொல்லை சொன்னாலும் அதை நாம் தீர்க்கமாக சொல்லை வெல்லுஞ்சொல் என்ற வள்ளுவருடைய கூற்றுக்கிணங்க இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எப்பொழுதுமே உண்மையுள்ளதாக, நேர்மையுள்ளதாக, கனிவுள்ளதாக, இரக்கமுள்ளதாக, பிறருக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியிலே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அருள் நிறைந்த மாதமாக எப்பொழுதுமே நான் நீதிக்கு குரல் கொடுப்பேன், உண்மைக்கு சான்றுபவர் என்ற ஒரு துணி உள்ளம் நமக்கு நிச்சயம் கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவருக்குமே இன்றைக்கு அருளும் இரக்கமும் சமாதானமும் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே இன்றைக்கு கொடுக்கின்றார். இன்றைக்கு பல தொழில்களை இன்றைக்கு தொடங்கலாம். இன்றைக்கு பல வேலைகள் அலுவல் மத்தியில் இருக்கலாம். நீ போகும் பொழுதும் வரும் பொழுது எப்பொழுது உன்னை காப்பேன், இஸ்ராயேல் தேவன் கண் அயர்வதில்லை உறங்குவதில்லை என்ற திருப்பாடல் 91 சொல்லப்படுவது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் நம்முடைய வலப்பக்க இடப்பக்கமாக இருந்து இந்த மாதம் முழுமையாய் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே அன்னை மரியாளுடைய கரங்களிலே நம்ம இந்த மாதம் முழுமையாக ஒப்புக் கொடுத்து இறை ஆசி வேண்டி ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த மாதத்துக்காக நன்றி கூறுவோம். புதிய ஆகஸ்ட் மாதத்திலே இந்த மாதம் முழுமையாய் நம்முடைய இறை பிரசன்னம் எங்களோடு தங்கும்படி, எங்களை வழிநடத்தும்படி, எங்களை காக்கும்படி இடத்துல வேண்டுகிறோம். உங்களுடைய பரிசுத்த உடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. இதோ உடைய விருப்பப்படி எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் தன்னையே உடைய கரங்களிலே கொடுத்தது போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய விருப்பத்தின்படி நடக்க தூய் அல்போன்ஸ் மரிய லிகோரி எவ்வாறு 18 நூற்றாண்டுகளிலே மிக சிறப்பான ஒரு ஆயராக, திருச்சுவடைய மறைவல்லுநராக, இன்னும் அந்த ரிடன்டோரிஸ் அந்த இரட்சகர் சபையை தோற்றுவித்து பல பணிகளை அவர் அன்னை மரியாளுடைய அந்த பரிந்துரையால் செய்தது போல இந்த ஆகஸ்ட் மாதத்திலே பல பணிகளை இன்றைக்கு குடும்பத்திலே இன்றைக்கு பல தேவைகளோடு இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுமையாய் நம்முடைய பாதுகாப்பும், நம்முடைய அருள்வளம், பொருள்வளம், குடும்ப சமாதானம் அனைத்திலுமாய் ஒவ்வொருவருக்கும் மன வலிமையும் ஆற்றலும், துன்பங்களை தாங்கக்கூடிய மன வலிமையும் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.